இன்று நடைபெற்ற அகில பாரத பார்கவ குல சங்க கூட்டமைப்பு கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கல்வி வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 5% உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் அவர்களை டெபாசிட் இழக்க வைப்போம். சட்டமன்ற தேர்தலில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 அமைச்சர்கள் வழங்குவதாக தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கும் கட்சிக்கே தங்களது ஆதரவு உள்ளிட்ட 8 தீர்மானங்களை அதன் தலைவர் திருமலை ரவி இன்று திருச்சியில் தெரிவித்தார். போட்டியிடுற அனைத்து தொகுதிகளையும் இந்த மண்ணின் தீய சக்தி விடுதலை சிறுத்தைகள், அதோட தலைவர் திருமாவளவனுக்கு நாங்களாம் அவரோட தீவிர ரசிகருங்க. அவர் உண்மையாலுமே அவரோட பேச்சையும் அதையும் ரசிக்கிறோம். அவர் டிஸ்கிரிமினேஷனை பற்றி ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுகிறார். ஆனால் இந்த டிஸ்கிரிமினேஷன் எதுக்கு அவர் அப்படி பண்ணுறாருன்னு எங்களுக்கு புரியலை. அதை அவர் போட்டியிடுற எத்தனை தொகுதிகள் கிடைச்சாலும் அத்தனை தொகுதியிலையும் நாங்கள் நேரடியாக இறங்கி பார்க்க உள்ள சமுதாயம் சார்பாக இறங்கி அவங்களுக்கு எதிராக உண்மையாக வேலை செய்வோம். அதுக்கான விளைவுகளை நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அவங்க என்னை நேரடியாக எங்களை தாக்குறது கூட முயற்சிக்கலாம், எங்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்த முயற்சிக்கலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படலை. எங்கள் சமுதாயத்துக்காக என்னோட உயிர் இன்னுயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் சமுதாயம் அதுதான் என்னோட நோக்கங்க. நாங்கள் அதை எங்கள் சமுதாய தலைவர்கள்ட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லைன்னாலும் அந்த வாய்ப்புகள் இல்லைன்னாலும் அவங்க போட்டியிட ஒரு தொகுதியில் கூட வெற்றி வாய்ப்புன்னு இல்லை, டெபாசிட்டே இழக்கிற அளவுக்கு நாங்கள் போராடுவோம். அதை நாங்கள் உறுதியாக அந்த நேரத்தில்